எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ் இருந்து நம்ம நாமக்கல்ல இடம் வீடு காடு தோட்டம் நீங்க வாங்கணும்னாலும் சரி விற்கணும்னாலும் சரி நம்மளுடைய நாமக்கல் சதீஷ் வெஞ்சர்ஸ் சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. தொடர்ந்து நாமக்கல்ல சேலுக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் தொடர்ந்து நம்ம வீடியோல அப்டேட்டா கொடுக்க போறோம். ஸோ நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க நாமக்கல்ல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் டு மோகனூர் போற மெயின் ரோடு மேல நம்ம லத்வாடி பஸ் ஸ்டாப் ஒட்டிய வெட்டினரி காலேஜோட ஜாயிண்ட் லேஅவுட்ல நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்திருக்கு. ரெண்டுக்கு விடுற மாதிரி டைப்ல வீடு வந்து கட்டியிருக்காங்க. 1500 சதுரடி அடி நிலத்துல 3038 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால ரொம்ப அருமையா இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க, வீடியோக்குள்ள போலாம். இந்த 1500 சதுரடி அடிநிலத்துல கட்டியிருக்கக்கூடிய இந்த ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி இந்த அருமையான வீடோட எக்ஸ்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் உங்களுக்கு ஒரு எம்எஸ் மெட்டீரியல்ல லேசர் கட்டிங்ல ஒரு ஃபிளவர் டிசைன் வந்து வச்சிருக்காங்க. ரஃபன் கிளாஸ் எஸ்எஸ் மேலி போட்டு நீட்டா வந்து ஃப்ரண்டோட முகப்பு வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிங்ல ஒரு 3 பார்டர் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணி அது ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் நெத்தியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐவரி கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சன்சைட் எல்லாம் இறக்கி இருக்கிறனால உள்ள மழை வெயில் வந்து எதுவுமே போகாது. அந்த மாதிரி அருமையா பிளான் பண்ணி வந்து கட்டியிருக்காங்க. இந்த 1500 சதுரடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டு ஃப்ரண்ட்ல கேட் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கேட் லைட் எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால்லையுமே வந்து ஒரு நல்ல எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ரோடு மட்டத்துல இருந்து பில்டிங் வந்து கார் பைக் நீங்க எது மேல ஏத்தினாலும் கீழே அடி வாங்காத மாதிரி ரேம்ப் வந்து அழகா வந்து கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் வாட்டர் எல்லாம் வந்து டிரைனேஜ்ல வர மாதிரி பைப் லைன்ஸ் எல்லாம் கொடுத்து நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு உள்ள போய் கார் பார்க்கிங் ரூமோட மெஷர்மெண்ட்ஸ் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெளிவா பார்த்துலாம் வாங்க. நம்ம வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கோம். கார் பார்க்கிங் பில்லர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி பீடிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டார்க் கலர் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. கார் பார்க்கிங்கோட வால்ல வந்து பாத்தீங்கன்னா 4x2 டைல்ஸ் ஐவரி கலர்ல வந்து உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. அந்த கிரைன்ஸ் எல்லாம் டைல்ஸ்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. கார் பார்க்கிங் ஏரியால இந்த வால் ஒட்டி இருக்கக்கூடிய டைல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கு. அதே மாதிரி சீலிங் எல்லாமே ஸ்பாட்லைட் கொடுத்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு நீட்டா ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. கார் பார்க்கிங்கோட அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 40 அடி நீளத்துல வந்து நல்ல ஒரு ஒய்டான கார் பார்க்கிங். இந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க எல்லாருமே காரு பைக்கு சைக்கிள் எல்லாமே நிறுத்திக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் 2x2 டைல்ஸ் வந்து கீழே ஃப்ளோரிங்ல போட்டு நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. செட் பேக் ஏரியா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து தளம் இழுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிரே கலர் பெயிண்ட் வந்து உங்களுக்கு தளத்துக்கு அடிச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இபியோட கனெக்ஷன் எல்லாமே அந்த சர்வீஸ் மீட்டர் பாக்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்லேயே வந்து நீட்டாக ரீடிங் எடுக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. கார் பார்க்கிங்கில் நீங்கள் கார் வந்து வாஷ் பண்ணோன்னாவோ இல்லை ஃப்ளோரை வந்து வாஷ் பண்ணுறனாவோ உங்களுக்கு பிளம்பிங் லைன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டன் ஏரியா போகிறதுக்கு வந்து ஒரு கேட் கொடுத்துருக்கு. அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. வீட்டுக்கு உள்ளே போய் ரூம் சைஸஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற தெளிவாக பார்த்துலாம் வாங்க. இந்த வீடு வந்து ஓனரும் இருந்துட்டு வாடகைக்கு விடுற மாதிரி கான்செப்டில் வந்து கட்டியிருக்காங்க. மொத்தம் வந்து 3 போர்ஷன், கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷன் அதுக்கு மேலே ஒரு போர்ஷன், மொத்தம் 3 போர்ஷன் இருக்குது. கீழே இருக்கிற போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ஒரு 2 ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2 வந்து நீங்கள் வந்து சோலோவாக யாராவதுக்கு வந்து பாய்ஸ்க்கு அந்த மாதிரி கூட நீங்கள் வாடகைக்கு விடலாம். இல்லை ஒரு சின்ன ஃபேமிலி 1 BHK மாதிரி எதிர்பார்க்குறாங்க, அளவாக ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாடகை கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து டோர் ஃப்ரேம் டோர் ஷட்டர் ரெண்டுமே வந்து டீக் மெட்டீரியல்ல போட்டு ஆன்டிக் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டெப் எல்லாமே கம்ப்ளீட் வந்து கிரானைட் ஒட்டி நோசிங் அடிச்சு வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. நல்லா பிளாக் கலர் கிரானைட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா 16க்கு 10ல வந்து ஒரு பெட்ரூம், 10க்கு 11ல வந்து ஒரு பெட்ரூம். இதை நீங்க பெட்ரூமாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் அல்லது கிச்சனாவும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசியஸா வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி கம்ப்ளீட் வால் எல்லாமே வந்து ஐவரி கலர் போட்டு நீட்டா 2 கோட் கலர் கொடுத்துருக்காங்க. பட்டி 2 கோட் பார்த்து நீட்டா வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணி
சீலிங் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடி லைட் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபேன் பாயிண்ட், ஏசி பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான இடத்துல எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட், பிளம்பிங் பாயிண்ட் எல்லாமே இந்த ரூம்ஸில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் வந்து 2 விண்டோஸ் வந்து உங்களுக்கு எம்எஸ் கிரில் வித் வுட்ல போட்டிருக்காங்க. ஸோ நல்லா வுட்டன்லேயே வந்து லாக்ஸ் எல்லாம் வந்து எஸ்எஸ்ல போட்டு நீட்டாக வந்து விண்டோஸ் எல்லாம் வந்து நல்லா வென்டிலேஷனாக இருக்கிற மாதிரி இந்த 2 ரூமையும் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பேச்சுலர்ஸ் கூட இதை வாடகைக்கு விட்டுக்கலாம், இல்லை சிம்பிளாக ஒரு 2 வீடு இருந்தால் போதும், ஏதாவது என்ஜினியர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இதை நீங்கள் வாடகை கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரெண்டல் பர்பஸ் மாதிரி இந்த 2 ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சின்ன ரூம் வந்து நீங்கள் கிச்சனாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், பெட்ரூமாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய டேஸ்ட், நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த வீட்டை வாங்குறவங்களுடைய பிளான் தான் அது. மேலே போய் மேலே இருக்கக்கூடிய 2 போர்ஷனையும் நம்ம தெளிவாக பார்த்துலாம் வாங்க. கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ ஸ்டெப் வழியாக மேலே போய் மேலே இருக்கக்கூடிய வீடுகளை பற்றி தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் ஓட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க, யூபிஎஸ் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் பார்டரோட இருக்கக்கூடிய டைல்ஸ் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணி எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் ஏரியா எல்லாமே வந்து மழையோ வெயிலோ வராத மாதிரி ஹெட்ரூம் மேலே தூக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ப்ராப்பராக வந்து உங்களுக்கு காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் வழியாக போய் மேலே இருக்கக்கூடிய வீடுகளை தெளிவாக பார்த்துடலாம். ஸ்டெப் எல்லாம் நீட்டாக வந்து ரொம்ப ஹைட் இல்லாமல் ரைசர் கம்மியாக கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. வாங்க மேலே போய் மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை பார்த்துடலாம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டெப் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா வந்து ஒரு 16க்கு 10 சைஸில் பால்கனி ஏரியா இருக்குது. கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் போட்டு ஃப்ரண்ட்டில் சன்சைடெல்லாம் இறக்கி பேராபிட் வாலெல்லாம் கட்டி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. மேட் ஃபினிஷிங்கில் ப்ரௌன் கலரில் டைல்ஸ் போட்டு ஸ்டெப்புக்கு மேட்ச் ஆகிற கலரில் வந்து டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேல் போர்ஷனில் குடியிருக்கிறவங்களுக்கு மழை வெயில் எதுவுமே உள்ளே வராது. நல்லா ஹில் வியூவில் இருக்கிற மாதிரி காத்தோட்டமான ஸ்பேஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் ஒன்று வந்துருது. ஸோ நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்து ஸ்டெப் வழியாக வந்து நம்ம குளிச்சுட்டு கூட உள்ளே போய்க்கலாம். அந்த மாதிரி அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்து நீட்டாக பிளான் பண்ணிக்கிறாங்க. இந்த பால்கனி ஏரியா எல்லாமே கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்து ஸ்பாட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே எந்த மாதிரி ஒரு டோர் வந்து குவாலிட்டியில் பார்த்தோமோ அதே மாதிரி குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு டீக் ஃப்ரேம், டீக் வுட்ல வந்து டோர் போட்டு ஆன்டிக் லாக் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வால் எல்லாமே வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி அழுக்குப்படியாத மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட் விண்டோக்கு வந்து சைடில் எல்லாமே வந்து கிரானைட் ஒட்டி நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் 16க்கு 10 பெரிய லிவிங் ரூம் வந்துருது. இதுக்கு 2 விண்டோஸ் வந்துருது. எம்எஸ் கிரிலோட வுட்டன்லயே வந்து விண்டோஸ் போட்டிருக்காங்க. வால்நட் கலர்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐவரி கலர், சீலிங் வந்து ஒயிட்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் எல்லாமே வந்து 2 கோட் பட்டி, 1 கோட் பிரைமர், 2 கோட் கலர் கொடுத்து நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே 4x2 டைல்ஸ் ஐவரி கலர்ல போட்டு நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபேன் பாயிண்ட், லைட் பாயிண்ட், டிவி யூனிட் பாயிண்ட் எல்லாமே வந்து லிவிங் ரூம்ல தெளிவா கொடுத்துருக்கு. லிவிங் ரூம்ல இருந்து அக்னி மூலையில ப்ராப்பர் வாஸ்து பிரகாரம் வந்து கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. 11க்கு 10 சைஸ்ல வந்து கிச்சன் வந்து ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. டேபிள் டாப் எல்லாமே வந்து பிளாக் கிரானைட், ஜெட் பிளாக் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணி நோசிங் அடிச்சு ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்டர்ல எல்லாம் வந்து நல்லா உருட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, தண்ணியெல்லாம் வந்து வெளியே வராத மாதிரி. டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்குமே வந்து கம்ப்ளீட் வந்து கிரே கலர் டைல்ஸ் ஒட்டி நீட்டா ஒரு கிச்சனுக்கு எந்த மாதிரி ஒரு டைல்ஸ் போட்டா நல்லா இருக்குமோ அது மாதிரி நல்லா நீட்டா கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து வெளியே பேக் சைடு பால்கனி ஏரியாக்கு போற மாதிரி ஒரு ஓப்பன் டோர் வந்து ஹெவியான டீக் மெட்டீரியலே வந்து டோர் கொடுத்துருக்காங்க. விண்டோ வந்து ப்ராப்பரா சிங்க்குக்கு மேல வந்து நல்லா சூரிய வெளிச்சம் உள்ள வர மாதிரி விண்டோ வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. எம்எஸ் கிரில் வுட்டன்லயே வந்து கொடுத்துறாங்க. லாஃப்ட், செல்ஃப் ப்ரொவிஷன், செல்ஃப்க்கு எல்லாமே வந்து கிரானைட் 4x2 டைல்ஸ்ல லிவிங் ரூம்ல என்ன கலர்ல போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி இதுலயும் போட்டு பினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நல்ல அழகான கிச்சன், நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. இதுல இருந்து நீங்க வெளியும் போய்க்கலாம், வீட்டை சுத்தியும் வந்துக்கலாம். அந்த மாதிரி நீட்டா ஸ்பேசிங் கொடுத்து நீட்டா பண்ணிருக்காங்க. அடுத்தது பெட்ரூம் 2யும் நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீட்டோடைய லிவிங் ரூம் பார்த்தோம், கிச்சன் பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்து ஃபோயர் ஏரியாவோட ரைட் லெஃப்ட் சைட்ல 2 பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் இந்த பெட்ரூம் என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கலாம். இந்த டோர் ஃப்ரேம், டோர் ஷட்டர் 2மே வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ல போட்டு வால்நட் கலர்ல ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. பெட்ரூம் டோர் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஆன்டிக் லாக் கொடுத்துருக்கு. ஓபன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 11x11ல ஒரு பெட்ரூம் வந்துருது. இதுல 2 விண்டோஸ் வித் எம்எஸ் கிரிலோட வால்நட் கலர் ஃபினிஷ் பண்ணி வுட்லயே வந்து விண்டோஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டடி டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கிரானைட்லயே வால் கட்டி வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. வார்ட்ரோபுக்கும் வந்து அதே மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணி கிரானைட் வச்சு இது பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒரு டோர் போட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு வார்ட்ரோப் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஃப்ட்டுக்கு நீங்க டோர் போட்டீங்கன்னா அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட், பெயிண்டிங் ஒர்க்கு,
டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து தெளிவா பெட்ரூம்ல வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது. ஃப்ளோர்ல இருந்து சீலிங் வரைக்கும் வந்து பக்காவா டைல்ஸ் ஒட்டி இருக்கு. பிராண்டட் மெட்டீரியல்ஸ்ல வந்து சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கு. வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் வந்து டோர் போட்டிருக்கு. ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் வந்து பாத்ரூம்ல வந்து கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது. இன்னொரு பெட்ரூம் இருக்கு, அதையும் பார்த்துலாம். இந்த வீட்டோட லிவிங் ரூம் வந்து லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு பெரிய பெட்ரூம் பார்த்தோம். அடுத்து ரைட் சைட்ல சேம் அதே மாதிரி குவாலிட்டியில டோர் ஃப்ரேம் எல்லாமே போட்டிருக்கு. ஓபன் பண்ணி வந்தா இதுக்கு அட்டாச்சு கிடையாது. இதுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான அட்டாளி மேல கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் நல்லா வுடன் விண்டோ கொடுத்துருக்கு. 4x2 டைல்ஸ் போட்டு 10x11 சைஸ்ல வந்து இந்த பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் லேம்ப், ஏசி பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட், லைட் பாயிண்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்து பெயிண்டிங் எல்லாம் ஐவரி கலர்ல ஃபினிஷ் பண்ணி நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம், 11x11 பெட்ரூம், 10x11 பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட், ஒரு அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட், நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ரூம், கிச்சன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய 2 பெட்ரூம் வீட்டையும் தெளிவாக பார்த்துலாம் வாங்க. இந்த ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போர்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர்ல சேம் இதே டைப்ல ஒரு போர்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க. ஸ்டெப் வழியா செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எப்படி ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா பார்த்தோமோ அதே மாதிரி தான் செகண்ட் ஃப்ளோர்ல சேம் டிட்டோவா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எந்தெந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் செகண்ட் ஃப்ளோர்லையும் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது. ஃப்ரண்ட் டீக் டோர் ஃப்ரேம் ஷட்டர் எல்லாமே போட்டிருக்கு. அதே மாதிரி உங்களை ஃப்ரண்ட்ல எல்லாமே டைல்ஸ் ஒட்டி வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. விண்டோஸ்க்கு எல்லாமே கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கீழ் போர்ஷனும் மேல் போர்ஷனும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டைப்ல வீட்டை வந்து சுத்தி வர்ற மாதிரி வந்து நீட்டா வந்து ஒரு செட் பேக் ஏரியா 3 அடி கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் மழை வெயில் எல்லாம் படாத மாதிரி கீழே பேராபெட் வால், மேல சன்செட் மடக்கி வந்து பூசி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரோட வீட்டை டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோடனே ஒரு 16x10 ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூம் வந்துருது. லிவிங் ரூம்ல கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே தான் சேம் குவாலிட்டியில் எல்லாமே போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமோடைய ப்ராப்பர் பேக் சைடில் அக்னி மூலையில கிச்சன் வந்துருது. 10x11 சைஸ்ல ப்ராப்பரான ஒரு டேபிள் டாப், டைல்ஸ், லாஃப்ட், செல்ஃப் எல்லாம் கொடுத்து கிச்சன் எல்லாம் எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன், பிளம்பிங் ப்ரொவிஷன் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து கிச்சனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி லிவிங் ஏரியாலேருந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்து 2 பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x11 சைஸில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் டேபிளாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி டேபிளாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் நீட்டாக பிரிக் ஒர்க்லேயே வந்து வார்ட்ரோபு, ஸ்டடி டேபிள் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி லாஃப்டெல்லாம் கொடுத்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்து நீட்டாக வந்து இந்த பெட்ரூமை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10x11 அப்படிங்கிற சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அட்டாச் கிடையாது, இது வெறும் பெட்ரூம் மட்டும் வந்துடுது. ஸோ இதுக்கு எப்படி சேம் பெயிண்டிங் ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்கு, செல்ஃப் ஒர்க்கு, லாக் ஒர்க்கு எல்லாமே தெளிவாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கும் சரி கீழே இருக்கக்கூடிய வீட்டுக்கும் அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்துடுது. அதனால பாத்ரூம் பிரச்சனை இந்த கிடையாது. ஸோ 2 போர்ஷனை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே படிக்கட்டு வழியாக மேலே போனீங்கன்னா மொட்டை மாடிக்கு போகலாம். மொட்டை மாடியிலேருந்து உள்ளே வர முடியாத மாதிரி நல்ல எம்எஸ் மெட்டீரியல் ஒரு ஸ்ட்ராங்கான வந்து கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே உள்ளே வந்து வர முடியாது, நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியில் சிண்டெக்ஸ் டேங்க்கு எல்லாமே வந்து சுருக்கி தளம் போட்டு நீட்டாக வந்து மொட்டை மாடி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் டு மோகனூர் போகிற ரோட்டில் மெயின் ரோடு மேலேயே வந்து இருக்குது. லத்வாடி வெட்டினரி காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா சைட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த வீடு வந்து நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா வீடுமே வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த 2 பெட்ரூமே வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சவுத் ஃபேசிங் பிளாட்டை உங்களுக்கு ப்ராப்பர் வாஸ்து பிரகாரம் வந்து வீட்டை வந்து கட்டியிருக்காங்க. எலிவேஷன் நீட்டாக கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்ல நீட்டாக எக்ஸ்டீரியர் கொடுத்து நல்லா ஸ்பேசியஸாக செட்பேக் ஏரியாவெல்லாம் கொடுத்து நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,50,00,000 ரூபா வருது. நேர்களுக்கு வந்து விலை வந்து பேசிக்கலாம். ஸோ இந்த வீடு வந்து சேலுக்கு இருக்கு. நாமக்கல் டு மோகனூர் போகிற மெயின் ரோடு மேலே லத்வாடி வெட்டினரி காலேஜ் பஸ் ஸ்டாப் ஒட்டியே வந்து இருக்கு. சுற்றி வர வீடு இருக்கு. பாதுகாப்பான இடத்துல இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. டிடிசிபி அப்ரூவல் இருக்கு. டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லைவ்ல இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து இன்னைக்கே விசிட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வளர்க இடமுடன். நன்றி.